4 குழந்தைகள் பிறந்தனர். 4 பேருமே நல்லவர்கள் தான். அதுலேயும் பிரஹ்லாதனுடைய ஜென்மம், அவனுக்கு இருந்த நல்ல குணங்களை சொல்றார். தஸ்ய தைத்தியபதே புத்திராக சத்வாரஹா பரமாத்புதாக பிரஹ்லாதா அபூன் மகான்ஸ்தேஷாம் குணைர் மகத் உபாசகா ஆத்மவது. அவனுடைய பெருமகள் சொல்றார், குழந்தைன்னா இப்படி இருக்கணுங்கிறார். பிரம்மண்யா, பிரம்மத்தை நன்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவர். சீல சம்பன்னா, தான் உயர்ந்தவன் மற்ற பேர் தாழ்ந்தவன் வேறுபாடு பார்க்கவே மாட்டார். பணத்தாலோ படிப்பாலோ அழகாலோ குலத்தாலோ நான் வசந்தம் மற்ற பேர் தாழ்ந்தவன் இந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. எல்லாரையும் சமமான சித்தத்தோட பார்க்கிறவர். இந்த 4 தான் நமக்கு இருக்கிற பெரிய வியாதி. நான் வசந்த குலத்துல பிறந்திருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், அழகா இருப்பேன், பெரும் பணக்காரன். இந்த 4 குற்றங்கள் எப்படிப்பட்டது தெரியுமோ? அப்படி என் தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார். ஒரு குரங்கு கள்ளு குடிச்சுடுத்து, அதுவே குரங்கு. ஆனா குரங்கு கள்ளு குடிச்சுடுத்து. கள்ளு குடிச்சதோட அதுக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்து. பைத்தியம் பிடிச்சு தேளும் கொட்டிடுத்து. குரங்கு கள்ள குடிச்சு பைத்தியம் பிடிச்சு தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? அதை போலத்தான் இந்த 4 பாடும் படுற ஒரு மனுஷன். வசந்த குலத்துல பிறந்து நிறையா படிச்சிருந்து பணக்காரனாகவும் இருந்து அழகனாகவும் இருந்துட்டான், ஆளை பிடிக்கவே முடியாது. அது குரங்குக்கு தேள் கொட்டின மாதிரியாம். அது கேட்குமா நம்ம சொல்றதே? அதை போலத்தான் இவர் கடந்து ஆடுவரோ இல்லையோ, யாரும் அவரை வசப்படுத்துறதுக்கு முடியாது. அப்படித்தான் இவன் இருந்துட்டான். ஆனா பிரஹ்லாதன் ஒரு துளி அந்த சிந்தனை இல்லாமல், நாமும் அனைவரும் சமம், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம், ஆத்மவத்து சர்வபூதானாம் ஏகா, சத்தியந்தான் பேசுவான், தன் புலன்களை ஜெயித்திருக்கிறான், தன்னை போல் பிறரை நினைக்கிறான், பிரிய சுகிருத்தமாக எல்லாரும் நன்னார்க்கணும் நினைக்கிறான், எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோடு இருக்கார். தாசவத்து சன்னதாரியாங்கிரிகி பித்ருவத்து தீனவத்சலா, எல்லாரிடத்திலையும் தீனனால். யாரு தீனவத்சலனால்? ஒருத்தர் சமப்படுறான்னு சொன்னா அதை பார்த்து ஏங்கி ஓடுறது. இன்னொருத்தர் சமப்படுவா, அவர்களை பார்த்து நம்ம கூட வருத்தப்படுவோம். ஆனா வருத்தப்பட்டுட்டு நின்று பிரயோஜனம் இல்லை. சமப்படுறவர்களுடைய வருத்தத்தை தீர்க்கறதுக்கு உதவ போகணும் இல்லையோ, அதை போல போகக்கூடிய நன்மை இருக்கிறவர். பிராத்ருவத் சதிருஷே ஸ்னிக்தா குரு ஸ்வீஸ்வர பாவனா, தன் ஆச்சாரியனே தெய்வம் என்கிற அளவுக்கு சமமா நினைச்சவர்.